தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி திமுகவை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறது. அமலாக்கத்துறையை கொண்டு மிரட்டி வருகிறது. தமிழக அமைச்சர்கள் வீட்டில் சோதனை நடத்தி வருகிறது. திமுகவுக்கு நெகட்டிவ் இமேஜ் ஏற்படுத்தி வருகிறது. அதேபோன்று திமுகவும் பொறுப்பினை உணராமல் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறார்கள். திமுக அரசு மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டது. இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர், முதியவர்கள், தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என்று பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவை திமுக இழந்து நடுத்தெருவில் நிற்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளன. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி அப்படியே இருக்குமா, கூட்டணி மாறுமா என்பது தெரியவில்லை. கூட்டணி பலத்தை பெருக்க மு.க.ஸ்டாலின் முயற்சி செய்கிறார். ஆனால் அது கை கொடுக்கும் போன்று தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் தெரிய வந்துள்ளன. இந்த கருத்து கணிப்புகளின்படி வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைகிறது. மு.க.ஸ்டாலின் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். அவர் ஏற்கனவே 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்தார். மீண்டும் 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார். வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடையும். எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும். மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார். வருகிற மே மாதம் நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தோல்வியடையும். மு.க.ஸ்டாலின் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகின்றார்.